புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டையில் உயிரி கழிவு சுத்திகரிப்பு ஆலை அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கடையடைப்பு போராட்டம் நடத்தப்பட்டு வருகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சுவாமிநாதன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சுவாமிநாதன், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். புதுக்கோட்டை மாவட்டம் பிசனத்தூர் கிராமத்தில் தனியார் உயிரி மருத்துவ கழிவு தொழிற்சாலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கந்தர்வக்கோட்டை வர்த்தகர்கள் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் பொதுமக்களின் அத்தியாவசிய தேவை கிடைக்காததால் பொதுமக்கள் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு அடைந்துள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை தாலுகாவிற்கு உட்பட்ட பிசனத்தூர் கிராமத்தில் அமையவிருக்கும் தனியார் உயிரி மருத்துவ கழிவு தொழிற்சாலைக்கு எதிராக கடந்த 32 நாட்களாக அக்கிராம மக்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள பொதுமக்கள் பல்வேறு கட்டங்களாக தங்களது போராட்ட வடிவங்களை முன்னெடுத்து நடத்தி வருகின்றனர். மேலும் இப்போராட்டத்திற்கு பல்வேறு அரசியல் கட்சிகள் மற்றும் இயக்கங்கள் ஆதரவு அளித்த நிலையில மாவட்ட நிர்வாகம் சார்பில் போராட்டத்தை கைவிட கோரி பலகட்ட பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் அந்த நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தை அனைத்தும் தோல்வி முடிந்துள்ளது. மேலும் உயிரி மருத்துவ கழிவு தொழிற்சாலை அமைக்கப்பட மாட்டாது என்று எழுத்துப்பூர்வமாக அரசு உத்தரவாதம் அளித்தால் மட்டுமே தங்கள் போராட்டத்தை கைவிடுவோம் என்று பிசனத்தூர் கிராம மக்கள் திட்டவட்டமாக கூறி போராட்டத்தை கைவிட மறுத்து வருகின்றனர். இந்நிலையில கடந்த 32 நாட்களாக தொடர் காத்திருப்பு போராட்டத்தை நடத்தி வரும் பிசனத்தூர் கிராம மக்களுக்கு ஆதரவு அளிக்கும் வகையில் கந்தர்வக்கோட்டை வர்த்தக சங்கம் சார்பில் இன்று ஒரு நாள் முழு கடையடைப்பு நடத்தப்படும் என்று அறிவிப்பு வெளியிடப்பட்டு அதன் ஒரு பகுதியாக இன்று கடையடைப்பு போராட்டம் நடத்தப்பட்டு வருகிறது. சுமார் 1000க்கும் மேற்பட்ட கடைகள் அடைக்கப்பட்டுள்ளதால் கந்தர்வக்கோட்டை சுற்றுவட்ட கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக மக்களின் அடிப்படை தேவைகளான பால், காய்கறி, மளிகை பொருட்கள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்காமல் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். சம்பந்தப்பட்ட மருத்துவ கழிவு தொழிற்சாலை அமைக்கப்பட மாட்டாது என்ற உத்தரவாதத்தை விரைந்து தமிழக அரசை வெளியிட வேண்டும் என்றும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள வர்த்தகர்கள் தெரிவிக்கின்றனர். இதனால் பொதுமக்களும் அதே கோரிக்கையை முன்வைத்து வருகின்றனர். இதனால் அந்த போராட்டமானது வலுவடைந்துள்ளது. ரூபி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுவாமிநாதன்.